உலகம் பூரா பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது பல முறை சொல்லியாச்சு. நீங்க கூடுதலாக அதை மிகைப்படுத்தினீங்க. கடந்த தேர்தலில் நீங்க அதை மிகைப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தியாக அதை பயன்படுத்தினீங்களே தவிர இது நடக்கும்னு தான் தெரியும்ல. ஏற்கனவே நடந்துட்டு தானே இருந்திருக்கு. அப்போ குற்றம் நடக்கிறத தடுக்க முடியாது. நடந்த குற்றத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா? கைது செய்யப்பட்டாங்களா? அதை மேற்கொண்டு அது பரவ விடாமல் தடுக்கிறாங்களா? அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர தனி மனிதன் எங்கேயோ செய்கிற தவிர ஒரு அரசாங்கம் எப்படி தடுக்க முடியும்? எந்த அரசாங்கம் தடுக்க முடியும்? திமுக அரசாங்கம் தடுக்க முடியாது, தாவேக அரசாங்கம் தடுக்க முடியாது, அதிமுக அரசாங்கம் அமெரிக்காவிலே நடக்கலாது. அப்போ நடந்த உடனே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம ஒரு அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணுமே தவிர அப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக உங்களுக்காக வாக்குகளை பெறணுன்றதுக்காக இது மாதிரியான குற்றச்சாட்டை சொன்னீங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்க அதை பயன்படுத்தி கடந்த முறை ஆட்சியில் இருந்தவங்க 25 நாளில் எத்தனை கொலை நடந்திருக்கு பாருங்க. 45 கொலை நடந்திருக்கு, இவ்வளவு வரிப்பு நடந்திருக்கு. போன தடவை பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த தடவை பாட்டிலுக்கு 20 ரூபா. எது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு போய் ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அமைச்சர் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இல்ல அந்த 10 ரூபா வந்து நிர்வாகத்திற்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி ஒரு அரசாங்க நடத்துல நிர்வாகத்துக்குன்னு தனியா 10 ரூபா வாங்க முடியுமா? எந்த ஆட்சியில வாங்கினாலும் தப்பு தான். ரீல்ஸ் போட்டு இப்ப அமைச்சர்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அவங்க எல்லாம் புரியாம முதல் முறையாக வந்திருக்காங்க அதிகாரத்துக்கு. எல்லாருமே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அனுபவ போதாமை தான் காரணமே தவிர இதையெல்லாம் பெரிய சர்வதேச குற்றமா நான் பார்க்கல. இதெல்லாம் சரி செஞ்சுக்க முடியும். ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டது ஆமா தப்பு. ஒரு அமைச்சர் சுற்றுச்சூழல் துறையை சுற்றுலாத்துறைன்னு தனக்கு கொடுக்கப்பட்ட துறையவே மாற்றி சொன்னது தப்பு. ஒரு அமைச்சர் போய் முறுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஆர்வ கோளாறுல செய்யறது, புரியாம தான். அந்த முறுக்கு இன்னும் 4 நாள் விட்டு அதுவே முடிஞ்சு போயிடும், அதுவே பதத்து போயிடும். அதுவா பிரச்சனை. அதை போய் எக்ஸ்பைரி டேட்டு கண்டுபிடிச்சி என்ன செய்ய? நம்ம வாங்குற மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து யாராவது வாங்குறீங்களா? இதுவரை செக் பண்ணிடுறீங்களா நீங்கள்? இப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் அவங்களுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடா நான் பார்க்கிறேனே தவிர இதை ஒரு குற்றமா அப்படின்னு சொன்னா இது குற்றம்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுடைய அணுகுமுறையில சில இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கவங்களை பார்த்து வெறும் கேலியும் கிண்டலும் செய்வது எனக்கு ஏற்புடையதில்லை. அவங்கள அப்படியே மெதுவா தட்டி கொடுத்து போவோம். இன்னும் சரியா செய்யறாங்களான்னு பார்ப்போம். மக்களுக்கு எதிரான சட்டங்கள்ல திட்டங்கள்ல என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படிதான் நான் பார்ப்பேன். நான் அப்படிதான் பார்க்கணும். உடனே இவங்க வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் அவங்க கிட்ட வந்து 6 மாசம் அவங்க காத்திருக்கணும்னு. ஒரே ஒரு விஷயத்த நானா வழியே உங்ககிட்ட 2 விஷயம், முதல்ல கரூர் விஷயம் சொன்னேன், இப்ப 2வது சொல்றேன். நடந்த நிகழ்வுகள்லயே நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வா பார்க்கறது நீங்க சொல்ற எதையுமே கிடையாது. முதல்வர் அவர்கள் வந்து தனி கல்லூரியில் போய் நன்றி செலுத்துறாரு அல்லது இதெல்லாம் இல்லை. ஒரு வாக்கு செலுத்தியிருக்கான், 21 நாள் தான் ஆயிருக்கு. தேர்தல் நடந்து 21 நாள் தான் ஆகுது. 21வது நாளில் 4 எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறான்னு சொன்னா இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அப்ப இவங்கெல்லாம் நம்ம சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு புல்லுருவிகள் மாதிரி இருக்காங்க. என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க சொல்லுங்க? மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்களா? இல்ல முல்லை பெரியாறு அணையில நீர்மட்டம் உயரல அதுக்காக ராஜினாமா செஞ்சாங்களா? இல்ல ஒன்றிய அரசு கொடுத்த சட்டத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அதுக்கு எதிராக ராஜினாமா செஞ்சாங்களா? என்ன காரணத்துக்காக 4 பேர் ராஜினாமா செய்யறாங்க? யாராவது கேட்கணும்ல. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா? ஊடகங்கள் எல்லாம் கேட்க மறந்தது ஏன்? ஊடகங்கள் இது குறித்து பேச மறந்தது ஏன்? உண்மையை சொல்லணும்னா ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், வேறு யாராவதாக இருக்கட்டும், அந்த 4 பேர் மேலே வழக்கு தொடுந்திருக்கணுமா இல்லையா? நீங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட. இதுக்கு ஒரு வழக்கு போட்டு உங்க 4 பேரை நம்ம கேட்டா என்ன நினைச்சுக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ பூரா வாக்களிக்கணும், சரியா வாக்களிக்கணும்னு போய் ஒருத்தன் காலையில இருந்து அடிக்கிற வெயில்ல போய் அன்னைக்கு நின்று வாக்கு போட்டுட்டு வந்தா அவன் முடிவெடுத்து தானே போட்டிருக்கான். இந்த தொகுதியில வந்து திமுகவுக்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் கிடையாதுன்னு ரெட்டை இலைக்கு, இவ்வளவு பெரிய அலையிலையும் ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின மக்களை நீங்க என்னவா நினைக்கிறீங்க? இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில வென்றவர், தோத்தவர்,
அந்த கட்சியில இருந்து அதுல எதிர்த்தரப்புல கூட்டணியில் இருந்தவர் 3 பேர் இப்போ ஒரே அணியில இருக்காங்க. அப்படின்னா அந்த வாக்கு செலுத்தினவருடைய மனநிலையை நீங்க என்னன்னு பாக்குறீங்க?